மூன்று முடிச்சு சீரியல்ல சூர்யாவுக்காக நந்தினி சுந்தரவள்ளியை மிரட்டி விட போறாங்க. நந்தினியை பார்த்து நம்ம சுந்தரவள்ளி பயப்பட போறாங்க. ஆரம்பிச்சிருச்சுங்க மாமியார் மருமக சண்டைங்கிறது. சும்மா தெறிக்க விட போறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. இவ்வளவு நாளா மாமியாரோட ஆட்டத்தை வந்து சுந்தரவள்ளி காட்டினாங்க. இனிமே மருமகளோட ஆட்டத்தை வந்து நம்ம நந்தினி காட்ட போறாங்க. சும்மா அதர விட போறாங்கன்னே சொல்லணும். அதுவும் சுந்தரவள்ளியை பார்த்து நந்தினி சொல்லுவாங்க பாருங்க, சூர்யா தான் என் புருஷன், இந்த வீட்டோட மகாராணி நான் தான், இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்க போறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, மூன்று முடிச்ச சீரியல்ல இன்னும் என்னென்னலாம் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, இப்ப நந்தினியை வந்து நம்ம சுந்தரவள்ளி ஓவரா அட்டைக்கு ஆண்டுட்டு இருக்காங்க. நந்தினி வந்து வீட்டுக்குள்ளேயே விடாம இருந்தாங்க. இப்ப வந்து நந்தினி வந்து நம்ம சுந்தரவள்ளியை காலிலே விழுந்து கெஞ்சுறாங்க. அம்மா ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க வந்து சூர்யா சாரை பார்க்க விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நந்தினி. சுந்தரவள்ளி இதுவே வந்து ஒரு கரெக்டான டைமா பயன்படுத்திக்கிட்டு நந்தினி கிட்ட சுந்தரவள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னை வந்து சூர்யாவை பார்க்க விடுறேன், ஆனா வந்து நீ வீட்டை விட்டு போயிடணும், ஓகேவா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நந்தினி ஒத்துக்கிறாங்க. நந்தினி ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம நந்தினி அடிக்க வராங்க. அந்த அம்மாவுக்கு வந்து சரியான ஒரு தரமான ஒரு பதிலடி வந்து சூர்யா தான் கொடுக்கணும். நம்ம நந்தினி கிட்ட அடி வாங்கி இந்த மாதவி திருந்தாம நந்தினி கிட்ட வம்புழுத்துட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் சரியான பதிலடி சூர்யா சார் கொடுப்பாரு. இப்ப நந்தினி வந்து சுந்தரவள்ளி சொன்ன அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு, அதாவது வந்து ஒரு தடவை சூர்யா சாரை பார்த்துட்ட அப்படின்னா நீ இனிமே வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இனிமே வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உங்க வீட்டுக்கு போயிடணும், இந்த வீட்டை விட்டே போயிடணும் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம நந்தினி என்ன பண்றாங்கன்னா சூர்யா சாரை பார்க்க போறாங்க. சூர்யா சாரை போய் பார்க்க போன உடனே நம்ம சூர்யா சார் நம்ம நந்தினியை பார்த்தோன்னே கதற போறாரு. எங்க நந்தினி போன, ஏன் நந்தினி இப்படி பண்ற, என்னதான் பண்ற, என்னை விட்டுட்டு போயிட்டிய நீ அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அதுக்கு நம்ம நந்தினி அழுதுட்டு சொல்றாங்க, சார் நான் வந்து உங்களை விட்டுட்டுலாம் போகல, நான் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கிறேன், வீட்டுக்கு வெளியில கடந்தேன், இப்ப எவ்வளவு பனி இருக்கு, இந்த பனியில கூட என்னை வெளியே தான் வச்சிருந்தாங்க, நான் பாட்டுல வெளியே உட்காந்துருந்தேன், உங்களை பார்க்கணும் தான் இங்கே இருக்கிறேன், உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல சார், உங்க வீட்டில் வந்து என்னை எல்லாம் அடிச்சு துரத்துறாங்க அப்படின்னு வாட்டி நம்ம சூர்யா சாருக்கு சரியான கோவம் வந்துடுது. அவரால் ஏந்திரிக்க முடியாதுல்ல, அதனால வந்து கம்முன்னு வந்துட்டு நான் ஏந்திரிச்ச வாட்டி இவங்கெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நந்தினி சூர்யாவும் மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அப்போ சூர்யா சார் சொல்லுவாரு, நீ வந்து சாப்பாடு கொடுக்காம நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நந்தினி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சூர்யா சாருக்கு பிடிச்ச மாதிரியும் இப்போ அவர் உடம்பு சரியாமல் இருக்காருல்ல, அதனால அதுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு சாப்பாடு சமைக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து கிச்சனுக்கு வருவாங்க. அப்போ சுந்தரவள்ளி கேட்பாங்க, ஏய் எங்கடி எதை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு, கொஞ்சம் இருங்கம்மா, நான் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் சமைச்சு கொடுத்துட்டு போயிடுறேன், சூர்யா சார் சாப்பிடல அப்படின்னு வாட்டி சுந்தரவள்ளி நினைப்பாங்க, சரி ஓகே சூர்யா சாப்பிட்டு இவன் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியும் போயிட்டு சூர்யாவுக்காக ஒரு சூப்பரான டேஸ்டான செம்மையான ஒரு சாப்பாடை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு மேலே வருவாங்க. அதுவும் நம்ம கல்யாணம் அண்ணன் வந்து நம்ம நந்தினிக்கு ஹெல்ப் பண்ணுவார் சமைக்கிறப்ப. அப்போ நந்தினி சொல்லிடுவாங்க, அண்ணா நீங்களே எதுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, எங்கள் சூர்யா சாருக்கு நான் மட்டுமே தான் சமைக்கணும், என் கை பக்குவம் தான் ஃபுல்லாக அவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் ஆனோன்னு இப்போ நந்தினி பாத்தியா எப்படி பேசுகிற அப்படின்னு வாட்டி, அண்ணா கம்முன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நம்ம சூர்யா கிட்ட கொடுப்பாங்க நம்ம நந்தினி. சூர்யா சாரை வந்து நம்ம நந்தினி சாப்பிட சொல்லுவாங்க, ஏந்திரிச்சு உட்கார வச்சு. ஆனால் நம்ம சூர்யா சாரால் சாப்பிட முடியாது. உடனே நம்ம நந்தினி என்ன பண்ணுவாங்களா, சூர்யா சாருக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம நந்தினிக்கெல்லாம் வந்து சூர்யா மேலே காதல் வந்துருச்சுல்ல இப்போ, அதனால நம்ம நந்தினி வந்து ஒரு காதல் ரொமான்டிக்காகவே வந்து நம்ம சூர்யா சாருக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ எங்கடா ஆளே காணோம், வெளியே வரமாட்டேங்கிறா, அப்படியே சூர்யா கூட தங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி சூர்யாவோட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே மேலே வருவாங்க. வந்து பார்க்கலான்னு வரும்போது எட்டி பார்த்தா சூர்யா சாருக்கு நந்தினி சோறு ஊட்டிட்டு இருக்கிறத பார்த்த உடனே சுந்தரவள்ளிக்கு செம்ம கட்டுப்பாயிருச்சு. உள்ள வந்துட்டு, ஏய் கொஞ்ச நேரம் தான் பார்த்துட்டு வரேன்னா அதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வாட்டி நம்ம சூர்யா சார் சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. என்ன என் பொண்டாட்டி நீங்க வரக்கூடாது அது இதுன்னு சொல்றீங்க, எதுக்கு உள்ள உடலையா, ஏய் நந்தினி கிளம்புன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சுந்தரவள்ளி சூர்யாவோட அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் நந்தினி வந்து அனுப்புறதுக்கே பார்ப்பாங்க. ஆனால் நம்ம சூர்யா சார் மிரட்டி விட்டுருவாரு, எதுக்கு அவ போகணும், அவெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து நந்தினியை வந்து அடிச்சு துரத்துறதுக்கு நம்ம சுந்தரவள்ளி வந்து இழுத்துட்டு போவாங்க. சூர்யா சாரால ஏந்திரிக்க முடியாது. அப்போ என்ன பண்றதே தெரியாம இருக்கும்போது நம்ம நந்தினி என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டுன்னு வந்து சுந்தரவள்ளியை கணத்துல பட்டுன்னு அடிச்சு விடுவாங்க. யார சரி சும்மா சூர்யா சாரை வந்து பார்த்துட்டா போதும் வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா சூர்யா சார் இந்த நிலைமையில இருக்கிறாரு, நீங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க, இவரை பார்த்துக்காம இருக்கிறீங்க, என் புருஷன் நான் தான் பார்த்துக்கணும், இந்த வீட்டிலோட மகாராணி நான் தான், நான் இங்கே தான் இருப்பேன், நான் யாராலையும் என்னை அனுப்ப முடியாது, சூர்யா சார் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நந்தினி. என்னடா அது கீழே ஒரு மாதிரி பேசினா காலிலலாம் விழுந்தா இப்போ வந்து வேற மாதிரி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவள்ளி நினைப்பாங்க. அப்போ வந்து நம்ம சூர்யாவோட அக்கா கூட சொல்லுவாங்க, ஏடி கீழே வந்து
வந்து நடிச்சு அடி கால்லாம் விழுந்து அம்மா ஒரு தடவை மட்டும் காட்டுங்க, அது நீங்க சொல்றதெல்லாம் செய்யற அப்படின்னு சொன்ன இப்ப ஓவரா பண்ற அப்படின்னு. ஆமாடி அப்படிதான் நடிப்பேன், நீங்க எவ்வளவு நடிக்கிறீங்க, அந்த மாதிரி நானும் நடிச்சுதான் இங்க உள்ள வந்த வாட்டி உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கலாம் தான் நான் வந்து இந்த கம்முன்னு. ஆனா சூர்யா சார் இந்த நிலைமையில விட்டுட்டு போனா நான் மனுஷியே கிடையாது. நாங்க புருஷ முன்னாடி இனிமேல் வாழ போறோம், இந்த வீட்டுக்குள்ள நாங்க ஜாலியா இருக்க போறோம், ரொமான்டிக்கா இருக்க போறோம், குழந்தை பெற்றுக்க போறோம், இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க, இதை பார்த்தா பாருங்க, பார்க்கலன்னா வேற வீட்டுக்கு போங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சுந்தரவல்லிக்கெல்லாம் கடுப்பாயிரும். சுந்தரவல்லி சொல்லுவாங்க, ஏண்டி நான் கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டில் நீ உட்காந்துக்கிட்டு எங்களை வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு. ஆமா நான் இங்கே தான் இருப்பேன், என்ன போக சொன்னீங்கன்னா நீங்க கிளம்புங்க அப்படின்னு வாட்டி நம்ம சூர்யா சார் அப்படியே கம்முனே நம்ம நந்தினி பார்த்துட்டு இருப்பாரு. என்ன நந்தினி இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சுந்தரவல்லி அப்புறம் சூர்யாவோட அக்கா தங்கச்சிலாம் கம்முனு வெளியே வந்துட்டு பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், இவன் வந்து இப்படி மாறிட்டாலே, நம்மள்ட்ட நடிச்சு ஏமாத்திட்டாலே, நந்தினியோட சுயரூபம் இதுதானா, நந்தினி இப்படி மாசா மாறிட்டாலே, இப்படி கோவப்படுறாளே, இவன்கிட்ட எதுவுமே பேச முடியாது போல இருக்குது இனிமே அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. இப்போ சூர்யா சார் பார்த்துட்டு நந்தினியை பார்த்துட்டு, நந்தினி சூப்பர் நந்தினி, செம்மையா பேசிட்ட, இப்போதான் நந்தினி நீ வந்து உண்மையா பேசியிருக்க, கரெக்டாக பேசியிருக்க அப்படின்னு வாட்டி நந்தினி சொல்லுவாங்க. சார் நம்ம உரிமையை நம்ம தான் சார் கேட்டு வாங்கணும், சும்மா என்ன சார் நீங்கள் புருஷன், உங்கள் வீட்டில் தான் நான் இருக்கிறேன் ஒழிய இவங்க வீட்டில் நான் இருக்க கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க நந்தினி. அப்போ சூர்யா சார் கிண்டலாக கூட சொல்லுவார், நந்தினி உங்கள்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் போல இருக்குது, நான் ஏதாவது கூட திட்டினா கூட நீ இப்படி திட்டி விட்டுருவாட்டியது அப்படின்னு. சார் கம்முனுங்க சார், நீங்கள் வேற என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் வந்து இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன், சரி நாமளும் வந்து சரி முதலாளியாச்சு இத்தனை வருஷமா குடும்பத்துக்கு சோறு போட்டாங்களே அப்படி இப்படி நானும் கம்முன்னு இருந்தா அது என்னமோ ஓவரா போயிட்டு இருக்கிறாங்க, கடைசியாக உங்களை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிடணுமா, நான் அப்படி போவேனாங்க சார் உங்களை விட்டுட்டு, நான் என்னைக்கும் உங்களை விட்டு போக மாட்டேன் சார் அப்படின்னு வாட்டி. அப்போ நம்ம சூர்யா சார் என்ன பண்ணுவார், டக்குன்னு பார்த்தா நம்ம நந்தினியோட கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துருவாருங்க. இன்னும் சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து ஒரு ரொமான்டிக்காக வந்து ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. சரி பரவாயில்ல ஓகே, இனிமேல் நம்ம புருஷன் முன்னாடியே கரெக்டாக வாழலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி வந்து நந்தினியை வந்து விரட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரிஜினல் மாமியார் மருமகள் சண்டைங்கிறது வந்து ஆரம்பிச்சிருச்சு. மூன்று முடிச்சு சீரியல்ல சுந்தரவல்லி நந்தினி செம்மையா சண்டை போட்டுக்க போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நந்தினி சூர்யா வந்து ஒரு அழகான குழந்தையை பெற்று எடுக்க போறாங்க. நம்ம நந்தினி வந்து கர்ப்பமா இருக்க விஷயத்தை வந்து சுந்தரவல்லி காதுல போடுற மாதிரியே நம்ம அருணாச்சல ஐயாட்ட வந்து சொல்லுவாங்க. அருணாச்சல ஐயாட்ட சொன்னோன்னா அருணாச்சல ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஊருக்கே வந்து பெரிய விருந்து வைப்பாரு, செம்மையான விருந்து வைப்பாரு. மூன்று முடிச்சு சீரியல்ல இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா நந்தினியோட ஒரு ரொமான்டிக் சீன் தான் வந்து பார்க்க போறோம். இனிமே வந்து இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போறது இல்ல. சூர்யா நந்தினிக்கு இடையே வந்து ஒரு ரொமான்டிக் சீனும், நம்ம சுந்தரவல்லி நந்தினிக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமியார் மருமகள் சண்டையை தான் வந்து பார்க்க போறோம். நம்ம நந்தினி வந்து இதுக்கு முன்னாடி அடங்கி போய் தான் நம்ம பார்த்துருப்போம். இனிமே தான் வந்து அவங்க ஆட்டத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. சுந்தரவல்லிலாம் வந்து நம்ம வேற வீட்டுக்கு மாறி ஓடிடலாமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க நம்ம நந்தினி. சூர்யாவோட அக்காவுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நந்தினியை வந்து எப்ப பார்த்தாலும் ஒம்பளுத்திட்டே இருக்காங்க, நந்தினி ஆவுனா கை வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு சம்பவத்தை வந்து நந்தினி பண்ண போறாங்க, நம்ம சூர்யாவும் பண்ண போறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூர்யா அக்காவையும் அசோகனையும் வீட்டை விட்டு வெளியே கிளப்பிடுவாங்க. சூர்யா அக்காவும் சூர்யா அக்காவோட புருஷனையும் வந்து வீட்டை விட்டு கிளம்பி நீங்க வேற வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி நம்ம நந்தினி அனுப்பிச்சுட போறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நந்தினி சூர்யா வந்து சூப்பரான ஒரு வீடு, அதாவது அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அழகான ஒரு குட்டி வீடு கட்டிக்கிட்டு அந்த வீட்டுல போறாங்க. இப்ப நான் சொன்ன கதை வந்து நானா கெஸ் பண்ணி சொன்ன கதைங்க. இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி வணக்கம், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.